செல்போன்களில் சைபர் பாதுகாப்புக்கான சஞ்சார் சாத்தி ஆப் கட்டாயம் என மத்திய அரசு தெரிவித்துள்ள நிலையில் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. பெகாசஸ் செயலி போல் சஞ்சார் சாத்தி உளவு பார்க்கும் செயலி என காங்கிரஸ் எம்பிக்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி செல்கிறது என்றும் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். தற்போது இந்த சஞ்சார் சாத்தி ஆப்பின் பயன்கள் என்னென்ன, காங்கிரசின் எதிர்ப்பு என்ன, இதற்கு மத்திய அரசின் விளக்கம் ஏதேனும் வழங்கியிருக்கிறார்கள்? தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் அல்லது இறக்குமதி செய்யப்படும் அனைத்து ஸ்மார்ட் போன்களிலும் சஞ்சார் சாதி என்கிற செயலியை ப்ரீ இன்ஸ்டால் செய்திருக்க வேண்டும் என்று செல்போன் உற்பத்தி மற்றும் இறக்குமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு மத்திய தொலைத்தொடர்பு துறை ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியிருந்தது. குறிப்பாக இந்த செல்போன்களால் ஏற்படக்கூடிய மோசடிகளை தடுப்பதற்கும் செல்போன்கள் திருடு போவதை தடுப்பதற்கும் திருட்டுக்கு ஆளானப்பட்ட செல்போன்களை பொதுமக்கள் வாங்குவதை தடுப்பதற்கும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தொலைத்தொடர்பு துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தன்னுடைய கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றன. குறிப்பாக பிரியங்கா, காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியும் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி அவர்கள் கூறுகின்ற போது, இது நாட்டு மக்கள் தன்னுடைய செல்போன்களில் என்ன செய்கிறார்கள் என்பதை அரசு வேவு பார்ப்பதற்கான ஒரு முயற்சி. எப்படி பெகாசஸை கொண்டு முக்கியமான நபர்களுடைய செல்போன்கள் உளவு பார்க்கப்பட்டதோ, அதே போல நாட்டு மக்கள் தங்கள் செல்போன்களில் என்ன செய்கிறார்கள் என்பதை உளவு பார்ப்பதற்கும் அரசு முயற்சிக்கிறது. நாட்டை எல்லா வடிவங்களிலும் சர்வாதிகாரத்தை நோக்கி அழைத்து செல்லவே அரசு முயற்சிக்கிறது. ஒரு சைபர் பாதுகாப்பு அமைப்பு இருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் அது இப்படி செயல்படக்கூடாது. அரசின் இந்த நடவடிக்கையால் நாட்டு மக்கள் யாரும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள் என்று நம்புவதாக தெரிவித்திருந்தார். இதே விவகாரத்தை இன்றைக்கு மாநிலங்களவையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ரேணுகா சௌத்ரி அவர்களும் எழுப்பியிருந்தார். இது தவிர காங்கிரஸ் கட்சியின் இதர மூத்த தலைவர்களான கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட பல தலைவர்களும் இதனை எழுப்பியிருக்கிறார்கள். காங்கிரஸை சேர்ந்த கூட்டணி கட்சிகளை சார்ந்த புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி, அதே போல சிவசேனா கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளின் தலைவர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே வரும் நாட்களில் இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் மிக தீவிரமாக எழுப்புவார்கள் என்று தெரிவிக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, சற்று முன்னதாக நாடாளுமன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, இந்த செயலி முழுக்க விருப்பத்தின் அடிப்படையிலானது. பயனர்கள் இது தங்களுக்கு வேண்டாம் என்று முடிவு செய்தால் தங்களுடைய செல்போனில் இருந்து எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் அதனை டெலீட் செய்து கொள்ளலாம். இது எந்த வகையில் கட்டாயம் கிடையாது. இது தவிர ஒரு பயனர்கள் இதனை ஆக்டிவேட் செய்த பிறகுதான் இது செல்போனில் செயல்பட ஆரம்பிக்கும். இதனை நடைமுறைப்படுத்துவது அல்லது கொண்டு வருவது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் ஒருவர் இதனை வேண்டாம் என்று முடிவு செய்தால் நிச்சயமாக அவர்கள் தங்களின் செல்போனில் இருந்து தங்களை நீக்கிக் கொள்ளலாம். மோசடிகளை தடுப்பதற்காகத்தான் இந்த செயலி கொண்டு வரப்பட்டிருப்பதாக ஒரு விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். ஆனால் அரசின் சார்பில் நேற்று வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் பயனர்கள் இந்த செயலியை டிசேபிள் செய்ய முடியாத அளவுக்கு வடிவமைக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது மத்திய அமைச்சரோ பயனர்கள் தேவையில்லை என்று முடிவு செய்தால் அதை டெலிட் செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.